நம்ம தேசிய தலைவர் மேதகவி அவர்கள் விவசாயத்தை பற்றி குறிப்பிட்றாங்க. அது எப்படின்னா, உணவு விவசாயம், அடுத்து விலங்கு விவசாயம், அடுத்து கடல் விவசாயம், இப்படி சொல்கிறாங்க. இது உணவு விவசாயம்னா நமக்கு தெரியும், நமக்கான தேவையில் அரிசி, பருப்பு, உணவு, காய்கறிகளை விளைய வச்சு பண்ணுறது. விலங்கு விவசாயம் அப்படின்னா நம்ம ஆடு, மாடு, கோழி, காடை வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, இதெல்லாம் பண்ணி நம்ம உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது. இது போக மீதி உள்ள இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளிநாடுகளுக்கு. அடுத்து கடல் விவசாயம். இந்த கடல் விவசாயத்தில் மெயினாக அந்த மீன் பிடித்தல், மீன் சார்ந்த உணவு, அதை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. இதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. இந்த நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையை நமக்கு தலைவரை போல நமது அண்ணன் தெளிவாக நம்ம கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளாம் யோசிச்சு நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையை செய்வோம், விவசாயத்தை பெருக்குவோம், விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே.